வணக்கம். வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன சைஸில் பூ எடுத்திருக்கேன். இதில் இந்த தேவையில்லாததை மட்டும் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு பூலையும் வந்துட்டு நீட்டாக காம்பு மாதிரி இருக்கும். அதோட நுனியில் வந்துட்டு குமிழ் மாதிரி இருக்கும். அந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு தேவையில்லை. ஆக்சுவலாக சாப்பிட மாட்டாங்க, வயிறுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பார்ட் இப்போ தான் அந்த காமிக்கிறேன் பாருங்கள். அந்த குமிழ் மாதிரி இருக்க பார்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் ஒவ்வொரு இதழ்லையுமே. அதுக்கு கீழே சேர்ந்து வர அந்த வெள்ளை கலர் பார்ட்டையும் ரிமூவ் பண்ணிடணும். பேப்பர் மாதிரி மெல்லிஸாக இருக்கும். அதை ரெண்டுத்தையும் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கையால் வந்துட்டு மொத்தமாக தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அது விரிஞ்சு வந்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இங்கே பக்கத்துலேயே ஒரு பவுலில் வந்துட்டு நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிரை கலந்து நல்லா கையால் கலந்து விட்டுடுங்க. மோராக ஆகிறதுக்காக சொல்லியிருக்கேன். அது கட் பண்ண உடனே நம்ம அதில் வந்துட்டு போட்டுடணும். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரில் போட்டாலும் சரி, பூ கட் பண்ண பிறகு ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடும். பூ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் கட் பண்ண உடனே இந்த மோர் தண்ணியில் போட்டுடலாம். இப்போது எந்த அளவுக்கு நம்மளால் பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த மோர் தண்ணியில் போடலாம். இப்போது இதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம அந்த மோர் தண்ணியில் ஊற வச்சிடணும். நம்ம ஒரு பொரியலோ இல்லை வடையோ எது செய்யறதுக்கு முன்னாடியும் இதை அரிஞ்சு மோர் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். இப்போ தேவையான அளவு வந்துட்டு வாழைப்பூ கட் பண்ணி பொடியாக இதில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது தான் வந்துட்டு மாவாக அரைக்க போகிறோம். என்னென்ன பொருள் இது கூட சேர்த்து அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூட நான் வந்துட்டு ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 2 மிளகாய் வந்துட்டு காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகா தான் போட்டுடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மாவு அரைச்சதுக்கு பிறகு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் தனித்தனியாக தெரிய வேண்டான்றதுனால இது கூடயே சேர்த்து 2 காஞ்ச மிளகாய் அரைச்சிக்கிறேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது. 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ வந்துட்டு உப்பு சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு வந்துட்டு கரகரப்பாக இருக்குது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா வடை வந்துட்டு மொறுமொறுன்னு வராது. இதை வந்துட்டு ஒரு பவுலில் வச்சுக்கிட்டு ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் வடை. இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்துட்டு நான் மோர் தண்ணியை வடிகட்டிட்டு 2-3 தடவை வந்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மோரோட வாசனை போகணுன்றதுக்காக நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா
புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம், மாவு கூட சேர்க்கலாம். இப்போது இந்த மாவு இந்த பொருளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அட் ஏ டைமில் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கரிச்சிடும். அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணா சேர்த்துக்கோங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது பிசைஞ்சதும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை இப்போவே நம்ம இது வந்துட்டு தட்டி தனியாக கூட தட்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கையில் வந்துட்டு சின்னதாக தண்ணிக்கு லேசாக தடவிக்கிட்டு மாவு ஒட்டாமல் இருக்கணுன்றதுக்காக தடவிக்கிட்டு இந்த மாதிரி வடை மாதிரி ஷேப்பில் தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பொரிக்கும்போது ஈஸியாக பொரிச்சிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அந்த ஹை ஹீட்லேயே வச்சு பொரிக்கக்கூடாது. அப்படி பொரிச்சிங்கன்னா வடை வந்துட்டு மேலே ப்ரௌன் கலராக மாறிடும், உள்ளார வேகாது, மாவாகவே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும் எண்ணெயை. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக எந்த வடை ஃபஸ்ட்டு போட்டிங்களோ அந்த வடையிலேருந்து அதே ஆர்டரில் பொறுமையாக திருப்பி விடுங்க, வடை உடையாமல். இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா பொரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக. இப்போ ஒவ்வொரு வடையாக எண்ணெயை வடிகட்டிட்டு பொறுமையாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அவ்வளோதான், வாழைப்பூ வடை, ருசியான வடை தயாராகிடுச்சு. இந்த வடையை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.